எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. அறம் செய்ய விரும்பு என்னும் மாத்திச்சொடி நெறிபடி அகிலமெல்லாம் அறப்பணி செய்யும் எங்களது ஆசிரியர் பெருமக்களே, மீதமிருக்கும் தமிழ் பண்பாட்டினை மாண்புடன் காத்து வரும் பெரியோர்களே, சான்றோர்களே, இந்த பட்டிமன்றத்தை காண வந்திருக்கும் பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் பள்ளியின் ஆண்டு விழாவிலே தமிழர் பண்பாட்டை பற்றி ஒரு சிறப்பு பட்டிமன்றத்தை முன்னெடுப்பது பெருமைக்குரியதாகும். தமிழர் பண்பாடு என்று சொன்னாலே கேட்க கேட்க அது மிகவும் இனிமையானது. நாம் பேசுகின்ற தாய்மொழியை உயிராக நினைக்கக்கூடிய உன்னத பெருமை தமிழர்களுக்கு உண்டு. தமிழன் பெருமையை பேசினால்தான் இந்த இளைய சமுதாயத்திற்கு தமிழை காலங்கடுத்து எழுதி செல்ல முடியும் என்கிற சூழ்நிலை இருக்கிறது. ஒரு முறைதான் காதல் வரும் தமிழர் பண்பாட்டில் இப்ப கோலம் போடுறோம், நாளைக்கு இன்னொரு கோலம் போடுறோம், இன்னொரு நாளைக்கு இன்னொரு கோலம் போடுறோம்னு கோலத்தை போல மாற்றி மாற்றி போடுவதல்ல வாழ்க்கை, கைரேகை போன்றது வாழ்க்கை. அதனால் தான் தமிழர்கள் திருமணத்தை வெறும் ஒப்பந்தம் என்று சொல்லாமல் தெய்வீகம் என்று சொன்னார்கள். காலத்திற்கேற்ற ஒரு அருமையான கேள்வியை இன்றைக்கு தலைப்பாக வைத்திருக்கிறார்கள். இன்றைய சமுதாயத்தில் இளைஞர்களிடத்தில் தமிழர் பண்பாடு வளர்கிறதா தளர்கிறதா என்று இந்த தலைப்பிலே தளர்ந்துள்ளது என்ற அணிக்கு தலைமை தாங்கி வந்திருப்பவர் தர்ஷினி. அவரை தொடர்ந்து அந்த அணிக்கு நகைச்சுவையோடு பேச வந்திருக்கிறார் ஜெரோம் ஸ்மித். அவரை தொடர்ந்து யோசிகா அவர்கள். வளர்ந்துள்ளது என்ற அணிக்கு தலைமை தாங்கி உரையாட வந்திருக்கிறார் காசிகா அவர்கள். அவரை தொடர்ந்து காவியா அவர்கள். அவரை தொடர்ந்து தருண் அவர்கள் ஆகிய 6 அருமையான பேச்சாளர்களோடு பட்டிமன்றத்தை துவங்குகின்றோம். முதலில் தளர்ந்துள்ளது என்ற அணிக்கு வாதத்தை முன்வைக்க வந்துள்ளார் அணியின் தலைவர் தர்ஷினி. வாங்க. உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே, நைந்தாயினில் நைந்து போகும் என் வாழ்க்கை நன்னிலை உனக்கென்றால் எனக்கும் தானே. தேன் மதுர தமிழாசையை பட்டிமன்றத்தின் வாயிலாக விதைத்து வருகிற நமது நடுவர் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கும் அறிஞர் பெருமக்களே மற்றும் ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, எல்லோருக்கும் எனது தமிழ் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என் தலைப்புக்குள் பயணப்பட ஆசைப்படுகிறேன். செத்தாலும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று சொன்னானே புலவன் சச்சிதானந்தன். தமிழே தமிழே நீ ஒரு பூக்காடு, அது நான் ஒரு தும்பி என்று சொன்னானே பாரதிதாசன். இன்றைக்கு தமிழ் எப்படி இருக்குது? எங்க ஐயா நடுவர் அவர்கள் உலகம் பூரா போனவரு, அவர்கிட்ட நான் கேட்கிறேன், இன்றைக்கு தமிழ் இருக்குதா? எங்கமா இருக்குது? ப்ரோ ஜி புல்லிங்கோ, நான் கேட்கிறதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லணும். எனக்கு தமிழ்ல கேட்டா விளக்கம் சொல்ல தெரியும், இது எந்த மொழியிலே தெரியலையே, நான் எப்படி விளக்கம் சொல்றது? செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, தேன் வந்தா பாயுது. நீதிபதி அவர்களே, தேவனைய பாவனார் சொல்கிறார், நாகரீகம் என்பது திருந்திய வாழ்க்கை, பண்பாடு என்பது திருந்திய ஒழுக்கம். கோலம் போடுகிற போது அந்த மாக்கோலம் பச்சரிசி மாவுல போடுகிறப்போ அந்த எறும்பு முதலிய ஜீவராசிகள் வந்து சாப்பிட்டு போகணும் என்பதற்காக கோலம் போடுகிறப்போ கூட பச்சரிசி மாவுல கோலம் போடுகிற இனம் என்னுடைய தமிழ் இனம். இன்னைக்கு பெத்த தாய்க்கு சோறு போட மாட்டேங்கிறான். பண்பாடு வளருதுன்னு பேச முடியும்? பெத்த தாய்க்கு சோறு போடுறானா? ஆடை கலாச்சாரம் இன்றைக்கு எப்படி இருக்குது? பண்பாடோட வேட்டி பொங்கல் அன்னைக்கு மட்டும் வேட்டி உடுத்துறான். சின்ன சின்ன இல்லை பின்னி பின்னி வரும் சித்திரை கைத்தறி சேலையடி, எங்கள் தென்னாட்டில் என்னாலும் கொண்டாடும் வேலையடி. தையத்தக்கன்னு பட்டுக்கோட்டையை பாடினார் சார். வேட்டி போச்சா? 3000 ரூபாய்க்கு ஜீன்ஸ் வாங்கிட்டு அதை கிழிச்சு எலும்பு கொடு படம்
வேலைதாமா. கல்யாணத்தை இன்னைக்கு ஈவென்ட்ஸ் மேனேஜர் கிட்ட விட்டு தான் கல்யாணங்கிறது ஈவென்ட் ஆயிடுச்சு. இது பண்பாடு வளர்ச்சியா என்ற கேள்வியோடு தமிழ் வளர வேண்டும் என்பதுதான் எங்களது ஆசை. ஆனால் இன்று யதார்த்தம் அப்படி இல்லை என்பதை இந்த மன்றத்தில் விதைத்து அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி கூறி நல்ல தீர்ப்பை எதிர்பார்க்கின்றோம். தளர்ந்துள்ளது என்ற அணிக்கு தர்ஷினி தலைமையேற்று பேசிய பேச்சு ஒரு அருமையான பேச்சு. அழகாக சொன்னார். ஆடை கலாச்சாரம் பற்றி எங்கேயோ எதுக்கோ பயன்படுத்துவதை கொண்டு வந்து பண்பாட்டை சீரழிக்கிறானே, இந்த சீரழிப்புக்கு எதிராக இளைஞர்கள் குரல் கொடுக்கும் வரை அது தளர்ந்துள்ளது என்று அழகாக விவாதத்தை பதிவு செய்திருக்கிறார். விடுவாரா? காஷிகா அவர்களே வாங்க, வளர்ந்துள்ளது என்ற அணிக்கு பலத்தை தாங்க. உலகம் முழுவதும் உலா வருகின்ற பட்டிமன்ற நடுவர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் மாணவ செல்வங்களுக்கும் என் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தர்ஷினிக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவர் இப்படி கையை தூக்குறத பார்த்தாலே அவரே பொம்மை மாதிரி தான் இருக்கிறாரு. இளைஞர்கள் அப்பா அம்மாவை மதிக்கல, சமூகத்தை மதிக்கல. தர்ஷினி, அதெல்லாம் மேம்போக்கானது. அப்பாவை மதிக்கலன்னு யாருங்க சொன்னா? சில நேரங்கள்ல அப்பாவை கண்டுக்க மாட்டான். ஆனா அப்பாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க, வேற எவன் பேச்சும் கேட்க மாட்டான், கொன்னே போடுவான். அப்பா மேல பாசம் இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? தயவு செஞ்சு இளைஞர்களை திட்டாதீங்க. அண்டை நாடு சண்டை நாடாக மாறுகிற பொழுது கூட அந்த நேரத்துல எல்லை சாமியாக இருப்பது இளைஞர் தான். கார்கில் யுத்தத்துல எவ்வளவு பேர் கொடுத்திருக்கிறார்கள் உயிரை தெரியுமா? மறக்க முடியுமா? அன்னைக்கு கொடிக்காத்தன் குமரன் மண்டையில அடிச்சாங்க சார். புடிச்ச கொடியை விட மாட்டேன்ட்டு வந்தே மாதரம்னு சொன்னான். வாஞ்சிநாதன் தன்னுடைய உயிரை தியாகம் செய்தான். 25 வயசுல ஆஷ் துரை சுட்டு கொண்டுட்டு தன்னுடைய நெத்தியில குண்டை பாய்ச்சுகிறான். அப்ப எழுதுறார் இளந்தேவன் ஒரு கவிஞன், எதை சுட்டாலும் ஆஷ் வரும், ஆனால் ஆஷையே சுட்டால் என்ன வரும் என்று யோசித்து பார்த்தவன் வாஞ்சிநாதன். அவன் விடுதலை போராட்ட வீரன் அல்ல, விஞ்ஞானி என்று எழுதினான். எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காங்க. நீங்க என்ன இன்னைக்கு இல்லையா? 12 வயசுல பாப்னீர் சந்தி, அதை கடந்து சாதனை செய்தவன் குற்றாலீஸ்வரன். மகாகவி பாரதி சின்ன வயசுல எவ்வளவு பாடல்கள் எழுதினார். அவரே தானே எழுதினார். இளைஞர்களை பார்த்து, ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, கனி படைத்த மொழினாய் வா வா வா, கடுமை கொண்ட தோழினாய் வா வான்னு அவனால தானே எழுத முடிஞ்சிச்சு. நீங்க தர்ஷினி இளைஞர்களை குறை சொல்லாதீங்க. எப்பவுமே குறை சொல்லித்தான் இளைஞர்களை அடக்கி வச்சிருக்கீங்க. நான் சொல்றேன், 100% அறிவாளி அவன் தான். நம்ம ஏற்றுக்கொள்வதே கிடையாது. அவனை ஃப்ரீயா விடுங்க, அவனே பெரிய ஆள் ஆயிடுவான். இளைஞர்கள் தான் இந்த தேசத்தினுடைய மிகப்பெரிய சொத்து. அவனை சரியான முறையில் வார்த்தெடுத்தோம் என்று சொன்னால் இந்த தேசத்திலேயே தமிழகத்திலேயே மிகப்பெரிய அளவில் உயர முடியும் என்பதாக கூறி வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. ஆஹா, என்ன ஒரு அற்புதமான பேச்சு. தர்ஷினி, சும்மா இளைஞர்களை பற்றி தவறாக பேசாதீங்க. இளைஞர்கள் மீது நம்பிக்கை வைங்க. சும்மா நகரத்தில் இருக்கிற காட்சியை மட்டும் பார்த்துட்டு வந்து நீங்க பாட்டுக்கு தளர்ந்துள்ளது இளைஞர்களும் தமிழ் பண்பாடு என்று பேசாதீங்க என்று அருமையாக சொல்லியிருக்காங்க. வளர்ந்துள்ளது என்ற அணிக்காக காசிகா பேசினாங்க இல்லையா? அதே போல தளர்ந்துள்ளது என்ற அணிக்காக பேச ஜெரோம் ஸ்மித் அவர்கள் வருகிறார். வாங்க. தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்க சம்பா நெல் விளையும் தங்கமே தங்கம். தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம். அருமையான ஒரு நிகழ்வினை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் நடுவர் அவருக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். என்னங்க பேசுறாங்க காசிகா? என் உடம்புல ஒரு நோய் வந்துருச்சுங்க. ஒரு நோய் வந்தால் எங்கெங்க போய் பார்க்க சொல்றது? போய் ஒரு டாக்டர் கிட்ட போய் பாருங்கன்னு சொன்னா பரவாயில்ல, நான் ஏத்துக்கிடுவேன். அவன் சொல்றான் போய் வெட்டினரி டாக்டர் போய் பாருங்கன்றான், போய் கால்நடை டாக்டர் போய் பாருங்கன்றான். ஆனா என் மனைவி சொன்னது பூரா கரெக்டாக தான் இருந்துச்சு. நீங்க என்ன பண்றீங்க? வெட்டினரி டாக்டர் போய் பாருங்க, உங்க உடம்புல இருக்கிற நோயெல்லாம் சரியா போயிடும்னா. அவர் சொன்னது எல்லாம் சரியா தான் இருந்துச்சு. காலையில கோழி மாதிரி முழிக்கிறீங்க, காக்கா மாதிரி குளிக்கிறீங்க. நான் சுட்டு போற தோசைய குரங்கு மாதிரி பிச்சு தின்னுட்டு குதிரை மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க. அங்க போயிட்டு கரடி மாதிரி கத்திட்டு நாய் மாதிரி நாக தொங்க போட்டு மாடு மாதிரி உழைச்சிட்டு வீட்டுக்கு வரீங்க. அங்க வந்து சும்மா இல்லாம நான் சுட்டு போற சப்பாத்திய முதல்ல மாதிரி கடிச்சு தின்னுட்டு பாம்பு மாதிரி படுக்கையில நெளிருங்க. என்ன நான் சொல்றேன், அந்த மாதிரி முழிக்கிறீங்கன்றா உள்ளுக்குள்ள. அப்போ இந்த விஷயத்த பாருங்க, மிருகத்தோட ஏற்றி வச்சு பாக்குறாங்க நம்மள. ஏங்க அந்த காலத்துல ஒரு குழந்தை பிறந்ததுன்னா 10 வீடுங்க சந்தோஷமா இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த குழந்தைக்கு தூளி கட்டி தாலாட்டு பண்ண
இருக்கும். அந்த குழந்தைய தூளில போட்டு ஒரு ஆட்டு ஆடினா பாருங்க, அது அப்படியே போய் வாசல ஒரு எட்டு பார்த்துட்டு அப்படியே போய் சமையல ஒரு எட்டு பார்த்துட்டு தூங்கிடும். ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு தாலாட்டு இருக்கா? இன்னைக்கு எங்க சார் இந்த தாலாட்டுலாம் இருக்கு? மொபைல் போன் ஆன் பண்ணி காட்டிட்டு தூங்க வச்சிடுறாங்க. அந்த காலத்துல வீடு கட்டும் போது எனக்கு ஒரு ரூம், அவருக்கும் ஒரு ரூம், குழந்தைக்கும் ஒரு ரூம்னு பார்த்து வீடு கட்டினாங்களோ இல்லையோ, முகம் தெரியாதவங்க வந்து தங்கி வீட்டு போவதற்கு திண்ணை வைத்து வீடு கட்டிய மரபு நம்முடைய தமிழர் மரபு. ஆனா இன்னைக்கு பெரிய கில்கேட்டு போட்டு கட்டின வீட்டை மறைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வெளியே வாட்ச்மேன், வீட்டுக்கு உள்ள நாய், இரண்டுக்கும் நடுவில் நாய்கள் ஜாக்கிரதை போட்டிருக்காங்க. இதுதான் இன்றைய பண்பாட்டு வளர்ச்சியா? ஒரு வகுப்பில் 1ஆம் வகுப்பு மாணவி உட்கார்ந்து இருந்தாங்க. வீட்டு பாடம் முடிச்சுட்டு வர சொல்லியிருந்தார் ஆசிரியர். யார் யார் வீட்டு பாடம் முடிக்கலன்னு கேட்டோடனே அந்த மாணவி தான் கையை தூக்கணும். அறிவு இருக்கா? வீட்டு பாடம் முடிச்சுட்டு வர சொல்லியிருந்தேனே, வீட்டுல அப்பா இருக்காங்களான்னு கேட்டார். அதுக்கு அந்த மாணவி சொன்னா, வீட்டுல அப்பா இல்லை. சே, அப்பா இல்லாத பிள்ளை எப்படி திட்டோமே, சரி வீட்டுல அம்மா இருக்காங்களான்னு கேட்டான். அதுக்கு அந்த மாணவி சொன்னா, வீட்டுல அம்மா இல்லைன்னு. அப்பா அம்மா இல்லாத பிள்ளை எப்படி திட்டோமேன்னு அந்த ஆசிரியர் அந்த மாணவியை வாரி அடிச்சுக்கிட்டாரு. சரி வீட்டில் வேற யாருக்குமா இருக்கான்னு கேட்டதுக்கு அந்த மாணவி சொன்னா, வீட்டில் மம்மி இருக்கிறாங்க, டேடி இருக்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்த பாருங்க, அப்பா அம்மாங்கிற சொல்லி இந்த தமிழ் சொல்லோட மாறி போச்சுங்க. அதனால் எந்த வகையிலிருந்து பார்த்தாலும் இன்றைய தமிழக பண்பாடு கலந்திருக்கிறது. நல்ல தீர்ப்பை தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிற அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம். இளைஞர்களிடம் தமிழர் பண்பாடு தளர்ந்து போனது என்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை மிக நயம்பட எடுத்து சொன்னார். பாட்டும் பாடி பேச்சாக தந்து பட்டிமன்றத்தை கலகலப்பாக கொண்டு போயிருக்கிறார் ஜெரோம் ஸ்மித். அதற்கு பதில் சொல்லவும் வளர்ந்துள்ளது என்ற அணிக்காக விவாதத்தை தரவும் காவியா வருகிறார். வாங்க. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நடுவர் அவர்களுக்கும், அறிவியல் சிறந்த சக பேச்சாளர்களுக்கும், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கும் எனது வணக்கத்தை கூறி உரையை துவங்குகின்றேன். ஒரு ஆழமான அழுத்தமான சமூகத்தில் நம் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வியை தலைப்பாக கொடுத்திருக்கீங்க. எனக்கு முன்னாடி பேசிய அன்பு ஜெரோம் அவர்களே, ரொம்ப ஆழமான ரொம்ப கோபமான ஒரு பேச்சு வச்சுட்டு போனீங்க. கடைசியில் கேள்வியும் கேட்டுட்டு போனீங்க. அதுக்கு பதில் சொல்லாமல் போனா எங்களுக்கு அன்னைக்கு என்னங்க மதிப்பு இருக்கு? ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதத்தில் வலிமை பெற்றிருக்கு. சில நாடுகள் தீவிரவாதத்தில் வலிமை பெற்றிருக்கு. சில நாடுகள் அணு ஆயுத ஆராய்ச்சியால் வலிமை பெற்றிருக்கு. ஆனால் அத்தனை நாடுகளும் இந்திய நாட்டை பார்த்து பயப்பதுன்னா என்னங்க காரணம்? அதிகமான இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்பதால் தானே. ஆனா இன்னும் 2020 வல்லரசு ஆகும் சொன்னீங்களே, ஏன் ஆகல என்று கேட்டாங்க. 100 இளைஞர்கள் மட்டும் கிடையாது, லட்சக்கணக்கான லட்சம் வாழ்ந்த பல இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை வழிநடத்த ஒரே ஒரு விவேகானந்தர் கூட இல்லை என்பதுதான் வருத்தம். மேசைக்கு மேல் ஒரு அரசாங்கமும் மேசைக்கு கீழ் ஒரு அரசாங்கமும் நடந்து கொண்டிருந்தால் 2020 மட்டும் கிடையாது, 2050 கூட வல்லரசு ஆகத்திற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா எங்களுக்கு முன்னே இருக்கக்கூடிய ஏறுகள் வழிவிடல. அதனால் எங்களால் சாதிக்க முடியவில்லை. இதுதான் உண்மை. எல்லா இளைஞர்களும் துடிப்போடு தான் இருக்கிறார்கள். வழிவிட்டாதாங்க நாங்க முன்னாடி போக முடியும். நானே அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பேன். இருந்தாலும் நீ சாதிக்கணும் சொன்னா எப்படி சாதிக்க முடியும்? நாங்க எல்லாம் அப்போ ஆட்டாங்கல் எல்லாம் மாவு வச்சோம், இப்போ கிரைண்டர் வந்துச்சு. அப்போல்லாம் நாங்க அம்மிக்கல்லுல சட்னி வச்சோம், இப்போ மிக்சி வந்துச்சு. இப்படின்னு பல்வேறு விதமான கவலை எங்களுக்கு இருக்கு. எங்களுடைய கேள்வி ஒன்றுதான், அப்போல்லாம் கிரைண்டர் இருந்ததா, மிக்சி இருந்ததா, வாஷிங் மிஷின் இருந்ததா? இருந்தப்போ அவங்க ஒதுக்கி வச்சுட்டு கையில செஞ்சாங்களா? அப்பொழுது அந்த வசதி வாய்ப்பு இல்லை, அதனால அவங்க கையில செய்யறாங்க. இப்பொழுது அந்த வசதி வாய்ப்பு இருக்கு, அதனால அவங்க பயன்படுத்துறாங்க. பயன்படுத்துவது மிக்சியா கிரைண்டர், ஆட்டாங்கல்ல அம்மிக்கலை என்பது விஷயம் கிடையாது. இதெல்லாம் நாகரிகத்தின் வளர்ச்சி. தோன்றீங்க சீன்றீங்க எங்களுக்கு தெரியுதோ லட்சுமி தங்கைக்கு நல்லா தெரியுங்க. ஒரு காலத்துல உறவினர்கள் மட்டும்தான் அம்மா அப்பா தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தின்னு கூப்பிட்டோம். இப்போ முகம் தெரியாத நண்பனை கூட மாமா மச்சான் பங்குன்னு சந்தோஷமா கூப்பிடுறோம் இல்லையா? இதுல இருக்காதுங்க தமிழர் பண்பாடு. எத்தனை சமூகத்துல குற்றம் நடக்குது. என்னம்மா நீங்க வளர்ச்சின்னு பேசுறீங்க? என்னம்மா நீங்க வளர்ச்சின்னு பேசுறீங்க? ஃபேஸ்புக்கும் திறக்க முடியல, வாட்ஸ்அப்பும் திறக்க முடியல, நியூஸ் வச்சு அவங்க பிரச்சனையே பெரும் பிரச்சனை சொல்றீங்க. மாற்ற கருத்து கிடையாது. ஆனால் இந்த தவறு எல்லாமே இன்னைக்கு தான் ஆரம்பிச்சேன்னு மொத்தம் பள்ளியும் தூக்கி இளைஞர்கள் மேல போட முடியாது. பாதகம் செய்பவரை நீ கண்டால் பயம் கொள்ளலாகாதே பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று பாரதியார் அன்னைக்கே பாடியிருக்காருன்னா என்னங்க அர்த்தம்? அன்னைக்கே 4 களவாணி
பண்பாட்டில் வந்த பச்சை தமிழர்கள் நம்முடைய பண்பாட்டு விட்டு கொடுக்காம நாங்கள் இங்கிலீஷ் பேசினாலும் தமிழர் தான் என்ற வாழக்கூடிய இளைஞர்களை பார்த்து என்னங்க நீங்கள் பேசுறீங்க தளர்கிறதுன்னு என்னவோ போங்க. இன்றைய இளைஞர்களிடம் தமிழர் பண்பாடு வளர்கிறது 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 என்று என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன அருமையா பேசி வளர்த்துள்ளது என்ற அதுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை சேர்த்திருக்காங்க. மேசைக்கு மேல ஒரு அரசாங்கமும் மேசைக்கு கீழே ஒரு அரசாங்கமும் நடக்குதுன்னு இப்ப நடக்கிற அரசாங்கத்தை பத்தியும் என்னதான் நாங்க வெள்ளக்காரனா தெரிஞ்சாலும் நாங்க பச்சை தமிழர்கள்னு பேசி தன்னுடைய அணிக்கு பலத்தை சேர்த்திருக்காங்க காவ்யா. இவரை தொடர்ந்து தளர்ந்துள்ளது என்ற அணியில் இருந்து நிறைவு பேச்சாளராக பேச யோசிகா அவர்கள் வருகிறார். வாங்க. என்னையும் இந்த மேடைக்கு அழைத்து தமிழர் பண்பாடு வீழ்கிறது என்ற தலைப்பை கொடுத்து பேச வைத்த நடுவர் அவர்களுக்கும் ஆசிரியர் அவருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்து உரையை தொடங்குகிறேன். நான் சில விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா கைத்தட்டுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சிலப்பதிகாரத்தில் மாதவி என்ற நாட்டிய பெண்மணி 11 வகையான நாட்டியங்களை ஆடியதாக வரலாறு இருக்குங்க. அந்த 11 என்னன்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது, அது எனக்கும் பிரச்சனை இல்லை. அந்த 11ல் ஒன்று என்ன தெரியுமா? குடக்கூத்து. அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அரசவையில் அரண்மனையில் மாதவி ஆடிய அந்த குடக்கூத்து தான் இந்த தெருசந்தில் வயிற்றுப்பிழப்புக்காக ஆடும் கரகாட்டம் என்றால் இன்றைக்கும் பண்பாடும் கலாச்சாரமும் தளர்ந்துதானே இருக்கிறது. எங்கள் அப்பரும் எங்கள் சுந்தரரும் எங்கள் மாணிக்க வாசகரும் தமிழோடு சேர்ந்து சைவத்தையும் சைவத்தோடு சேர்ந்து தமிழையும் வளர்த்தார்கள். அவர்கள் பாடிய பாடலில் தமிழ் பண்கள் அப்படியே வந்ததுங்க. இன்னைக்கு ஒருவனை கூப்பிட்டு நட்டப்பாடைனா என்னன்னு கேளுங்க, அவனுக்கு பாடைனா தான் என்னன்னு தெரியும், நட்டப்பாடைனா என்னன்னு தெரியாது. சரி, காந்தாரம்னா என்னன்னு தெரியுமான்னா தெரியாதுன்னு தான் சொல்லுவான். உனக்கு என்ன வேண்டா தெரியும் கேட்டால் என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமாக இருப்பேன், சிறுக்கு வேற என்ன வேணும், உல்லாசமாக இருப்பேன், ரக்கிட்ட 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 ஊ ரக்கிட்ட 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 ஊ. பண்பாடே ஊன்னு போயிட்டு இருக்கு. இவங்க பண்பாடு வளருதுன்னு பேசுகிறாங்க. பண்பாடுனா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? வாழ்வியல், நெறியிலை, உடை, உணவு, அறிவு எல்லாம் கலந்தது தாங்க. ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க, கவுண்டமணி செந்தில பார்த்து அவருடைய ஹேர்ஸ்டைலை பார்த்து என்னடா தலையில் கீரிக்குள்ளே படுத்துட்டு இருக்குன்னு கேட்பாரு. இது கீரிக்குள்ளே மட்டுமா படுத்துட்டு இருக்கு? எலி, எலிக்குஞ்சு, மூஞ்செலி, நண்டு இதெல்லாம் கலர் கலராக படுத்துட்டு இருக்கு. நீங்கள் ஃபேஷன்ற பேரை பண்பாடை குறைக்கலுங்க, தொலைச்சிட்டீங்க. நடுவரே, இளைஞர்கள் இன்னைக்கு கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆனால் மனசு நிறைய எங்களை மாதிரி சந்தோஷத்துலேயோ அல்லது முகத்து நிறைய சிரிப்போடு இருக்காங்களா? கிடையாது. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு முகநூல் நண்பர்கள் அதிகம். எங்களை மாதிரி முகம் தெரிஞ்ச நண்பர்கள் கிடையவே கிடையாது. ஆனால் அது ஒன்று சொல்கிறாங்க, நாங்கள்லாம் யூத்து. இந்த யூத்துன்ற வார்த்தையை சொல்கிற எல்லாரும் விடவே கூடாது நடுவரே. இந்த யூத்துக்கும் ஓல்டுக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? ஒரு மண்ணும் கிடையாது. வெத்தலையை போட்டான்னா அவன் ஓல்டு, வீடா போட்டான்னா அவன் யூத்து, பச்சை குத்துனானா அவன் ஓல்டு, டேட்டூ போட்டான்னா அவன் யூத்து, கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டானா அவன் ஓல்டு, வாங்கின ட்ரெஸ்ஸை கிழிச்சு போட்டானா அவன் யூத்து, போட்டு அண்டர்வேர் தெரிகிற மாதிரி வேட்டி கட்டினானா அவன் ஓல்டு, உள்ளே போட்டிருக்க உள்ளாட தெரிகிற மாதிரி பேண்ட்டு போட்டான்னா அவன் யூத்து. என்னம்மா உங்கள் பண்பாட்டு வளர்ச்சின்னு நான் கேட்குறேன். நாங்கள் பேசும்போது எதிரணியினருக்கும் சரி இளைஞர்களுக்கும் சரி கோபம் வரும். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். நாட்டை நேசிப்பவர்களுக்கு என்னுடைய கருத்துக்கள் புரியும். இளைஞர்களை நேசிப்பவர்களுக்கு நாங்கள் சொல்வது கண்டிப்பாக பிடிக்கும். இன்றைக்கும் பண்பாடும் மற்றும் கலாச்சாரமும் தளர்ந்துகிட்டு தான் இருக்கிறது என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நம் தமிழர் பண்பாட்டில் இசையும் ராகமும் கலைகளும் புகழ்பெற்று இருக்கிறதுனோ எப்படி இருக்கிறதுனோ யூத்துக்கும் ஓல்டுக்கும் என்ன வித்தியாசம்னோ நகைச்சுவையாக சொல்லியிருந்தாங்க நம்ம யோசிக்கா. அதற்கு பதில் சொல்லவும் வளர்ந்துள்ளது என்ற அணிக்கு நிறைவு பேச்சாளராக பேச வந்திருக்கிறாரு தருண் அவர்கள். வாங்க. இந்த பட்டிமன்றத்தை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் நடுவர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மற்றும் மாணவ செல்வங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன சொன்ன நட்டப்பாறை காந்தாரம்னா என்னன்னு தெரியாதா? எங்களுக்கு நட்டப்பாறை என்னன்னு தெரியும், காந்தாரம் என்னன்னு தெரியும். இன்றைக்கும் ஒளிபெருக்கி இல்லாமல் துணை இல்லாமல் ஒழிக்கிற ஒப்பாரிய பாடிதாங்க
நடக்குதுன்னு அந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நடத்தக்கூடிய கோயம்புத்தூரை சேர்ந்த ரமேஷ் என்ற ஒரு இளைஞர் என்ன காரியம் செஞ்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? வெறும் 100 நாட்களில் 4 லட்சம் ரூபாய் லாபம் பெற முடியும் அப்படின்றத இயற்கை விவசாயம் செய்து நிரூபிச்சிருக்காங்க. ஏங்க எப்படிங்க உங்களால முடியுது? ஏதாவது முன்னனுபவம் இருக்கான்னு கேட்டதுக்கு எந்த ஒரு முன்னனுபவம் கிடையாது, நீங்க தீத்தீங்களே யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பையும் பார்த்து தாங்க கத்துக்கிட்டு செஞ்சேன். இயற்கை விவசாயத்தை வெறும் 100 நாட்கள்ல கத்துக்கிட்டு செஞ்சிருக்காங்க. இது பண்பாடு வளர்ச்சி இல்லையாங்க? இளைஞர்கள் என்னென்ன தவறு செய்யறாங்கன்னு தேடி தேடி பார்த்து பேசுனீங்களே, அப்படி இளைஞர்கள் பல நன்மைகளையும் செய்யறாங்க. அதே தயவு செய்து கண்ணெடுத்து பாருங்க அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி. எந்த ஒரு கவலையும் இல்லாமல், எந்த ஒரு தோல்வியும் கண்டு அஞ்சாமல், தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீதிய முறுக்குன்னு வெற்றிகரமான பாதையில போயிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களை தளர்ச்சி என்று பேசுறீங்களே, அதுதாங்க மனவேதனை தருது. என்னதான் நாங்க வேலை இல்லாத பட்டதாரி ஆனாலும் தடை அதை உடை சரித்திரம் படை அப்படின்னு டீ கட்ட ராஜா நாங்க, நாளைய இந்தியன் தாங்க, சரித்திரம் படைப்போம் போங்க என்று எந்த கவலையும் இல்லாமல் முன்னேறுவோம். இன்றைக்கும் பண்பான பல லட்சிய இளைஞர்கள் கொண்டிருக்கும் பொழுது கண்டிப்பாக பண்பாடு என்பது தளர்ச்சி பாதையில் செல்லவே செல்லாது. பண்பாட்டின் நிறம் மாறி இருக்கலாம், ஒருபோதும் குணம் மாறாது என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரங்கமே அதிரும் அளவிற்கு ஒரு அற்புதமான விவாதத்தை பதிவு செய்திருக்கிறார் தருண். கொரோனா காலகட்டத்தில் இளைஞர்கள் எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க என்பதையும், ஃபேஸ்புக், யூடியூப்லையும் நல்லது இருக்கு அப்படிங்கிறதையும் அருமையாக சொன்னார். என்னதான் நாங்க தோக்குற மாதிரி தெரிஞ்சாலும் ஜெயிப்போம் இளைஞர்களை உற்சாகப்படுத்தி தன்னுடைய பேச்சை நிறைவு செய்த தருண் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நமது பள்ளியின் ஆண்டு விழாவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பட்டிமன்றத்திற்கான தீர்ப்பை வழங்க வேண்டிய நேரம். மிக கடுமையான தலைப்பு. இவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு இவர்கள் பதில் சொல்லியிருக்கிறார்கள். இவர்கள் சொன்ன குற்றங்கள் எல்லாம் இந்த சமூகத்திலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படி இரண்டுமே இருக்கிற சூழ்நிலையில் எதை வைத்து தீர்ப்பு சொல்லலாம் என்று எண்ணிய போது ஒன்றை நான் எடுத்துக்கொண்டேன். பண்பாட்டு புரட்சி என்பதுதான் மிகப்பெரிய மாற்றத்தை தரும். 1956 முதல் 1967 ஆண்டு வரையிலும் பண்பாட்டு புரட்சிக்கு வித்திட்டவர்கள் யார் என்று ஒரு கேள்வி கேட்டால், அன்றைக்கு நம் உயிர் போன்ற மொழியிலேயே கை வைக்க வந்தார்கள். மொழி போராட்டத்தில் இன்னுயிரை தந்து சிறைச்சாலை சென்று லட்சக்கணக்கான மாணவர்கள் இளைஞர்கள் தான் அன்றைக்கு ஒரு பண்பாட்டு புரட்சியை மொழிக்காக நடத்தினார்கள். இனியும் பொறுப்பதில்லை தம்பி, எரிதழல் கொண்டு வா என்று பாரதி சொன்னானே பாஞ்சாலி சபதத்திலே. அந்த கோபம் இளைஞர்களுக்கு வந்தது. வீதிக்கு வந்தான். ஜல்லிக்கட்டு பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் அவனவன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று போயிருந்தான்னா இளைஞர்கள் இந்த பண்பாட்டு புரட்சிக்கு வித்திரன்னு சொல்லலாம். ஆனா சுக துக்கங்கள் அத்தனையும் தூக்கி எறிந்துவிட்டு என் நாட்டினுடைய தமிழனுடைய வீர அடையாளமான ஜல்லிக்கட்டு மீட்கும் வரை உண்ண மாட்டேன் உறங்க மாட்டேன் என்று வீதியில் அமர்ந்தானே கோடிக்கணக்கான இளைஞர்கள். அந்த இளைஞருடைய செயல்பாட்டிற்கு பின்னால் பெரியோர்களும் இணைந்து வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என வீட்டை பூட்டி வீதிக்கு நம்மை அழைக்க வந்தானே அது இளைஞர்கள் தானே. இளைஞர்கள் பண்பாட்டு புரட்சியிலே அன்றைக்கு மொழிக்காகவும் இன்றைக்கு கலாச்சாரத்திற்காகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இளைஞன் என்பவன் எப்பவுமே ஒரு காட்டாற்று வெள்ளம். அவனை தடுத்து அவனுக்கு உரியதை புகுத்தி அவனை நெறிப்படுத்தி விட்டால் அவன் சாதிப்பதை போல வேறு யாருமே இந்த மண்ணில் சாதித்து விட முடியாது. ஒரு இளைஞன் சொன்னான், தமிழ் எங்களது உயிர், உழவு எங்களது தொழில், அறுவடை எங்களது திருவிழா, பொங்கல் எங்களது பண்டிகை, வேட்டி எங்களது கலாச்சாரம், ஒழுக்கம் எங்களது சுவாசம், கருணை எங்களது குணம், கவிதை எங்களது பொழுதுபோக்கு, அறிவு எங்களது ஆயுதம், மண் காத்தல் எங்களது கடமை, காலை எங்களது தோழன், ஏறு தழுவுதல் எங்களது விளையாட்டு வீரம் என்று சொல்லி ஓரிரு வார்த்தையிலே பதிவுகிறான் என்று சொன்னால் இந்த பண்பாட்டையும் வீரத்தையும் காப்பதிலேயே இளைய தலைவரை உருவாகி கொண்டிருக்கிறது என்பதுதானே உண்மை. இளைஞர்கள் என்னதான் சறுக்குவது போல் தெரிந்தாலும் அந்த இளைஞர்கள் சறுக்கிவிட மாட்டோம், நாங்கள் எழுந்து நிற்போம், தமிழர்களை, தமிழ் இனத்தை, தமிழ் மொழியை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்ற எண்ணம் நம்முடைய இளைஞர்களுக்கு நீர் பூத்த நெருப்பு போல இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பாக கூறி இன்று இளைஞர்களிடத்தில் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் தளவடையவில்லை, வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லி விடையிலே நன்றி, வணக்கம்.